அவ்வளோ அவசரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இலங்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவம். சந்திவேலி. கொஞ்சம் இருங்க, அந்த வாய்ஸ் அப்ளை பண்ண சகோதரி ஒருத்தர் அந்த வாய்ஸ் போட்டிருந்தாங்க. வணக்கம் நபி சபான். இது நம்ம மட்டக்களப்பு சந்தி வழி. அதில் பாருங்க, அந்த புள்ள வந்து பஸ்ஸை பெல் அடிச்சு போட்டு பஸ் இறங்க முந்தி பஸ் இத்தாட்ட முந்தியே அந்த புள்ள வந்து இதுல விழுந்துருக்கி. பஸ்ஸால் இறங்கிருக்கு, இறங்கி விழுகுது. பாருங்களேன், உங்களோட செய்தியில போடுங்க. இது அவ்வளோ அவசரம். நேரத்தோட இன்னொரு வீடியோட போன் கதைச்சு இருக்குது பஸ்குள்ள. அப்புறம் இறங்குற இடம் மந்திரத்துக்கு அந்த புள்ள நெஞ்சிங்கன்னா பெல் அடிச்சு போட்டு பஸ் ஓடக்குள்ளே இறங்கிருக்குது, இறங்குது. அந்த வீடியோட நீங்க பாருங்களேன் தம்பி. சந்திவழி கோயிலுக்கு முன்னுக்கும் சந்திவழி, மட்டக்களப்பு மாவட்டம் சந்திவழி என்ற இடத்துல. மட்டக்களப்பு மாவட்டம் சந்திவேலி கோயிலுக்கு முன்னால் நடந்த சம்பவம் இது. பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு பஸ்ஸில் நிற்குது. ஃபோன் பேசி முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு பெல் அடிச்சுட்டாங்க. பஸ் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது, பஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. பஸ் ஓடிட்டு இருக்கும்போது இறங்கிட்டாங்க. அதில் காட்சி விஷுவல் வந்து அவுட்புட்டில் விளங்குது நல்லாவே. பஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், பஸ் வந்து போயிட்டே இருக்குது. சரியாக ஒரு இடத்துல வந்து அவங்க நிப்பாட்டுறதுக்கு தயாராகிறாங்க. சரியாக அந்த நிப்பாட்டுற அந்த கேப்பில் கொஞ்சம் தூரம் தான் இந்த முடிஞ்சு. பஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, நிப்பாட்டவே இல்லை. பஸ் ஓடிக்கிட்டே இருக்கும்போதே இறங்கிட்டாங்க. பஸ் மூவ் ஆகுது, இறங்கிட்டாங்க. சரியா இழுப்பட்டு கொண்டு போய் கீழே அடிபடுறாங்க. அதுக்கு பிறகு அசைவே காணல. ஒருவேளை தலை பலமாக அடிபட்டுச்சா தெரியல. அந்த இன்சிடென்ட் பற்றிய தகவல் தான் கிடைச்சி. அந்த சகோதரியுடைய நிலைமை என்ன அப்படின்ற தகவல் கிடைக்கல. உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. குவைத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பஸ் நம்ம வந்து போக வேண்டிய இடத்துக்கு போய் இறங்கின பிறகு தான் கதவு திறப்படும். ஆட்டோமேட் டோரில் ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற கதவு இருக்கிற பஸ்கள் வந்து எவ்வளோ பாதுகாப்பு அப்படின்றது உண்மையிலே இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பஸ் நிப்பாட்டி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஃபுல் 0, ஸ்பீட் மீட்டர் வந்து 0க்கு வந்த பிறகு தான் டோர் ஓப்பன் ஆகும். சுவிட்ச் தட்டினா டோர் ஓப்பன் ஆகின பிறகு, நம்ம இறங்கின பிறகு, டோர் மூடின பிறகு தான் பஸ் மூவ் ஆகும். வேறு லெவல். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறது உண்மையில் எவ்வளோ பாதுகாப்பு அப்படின்றது இந்த மாதிரி சூழலில் தெரியுது. அதே மாதிரி வெளிநாடு வாழ் தாய் தந்தையர்களை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க. வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே பஸ்ஸில் பயணிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ரொம்ப கவனம். அதே மாதிரி வாகனம் ஸ்டொப்பாகி நின்றுடுச்சா அப்படின்றது தெரியாமல் தயவு செய்து வண்டியை விட்டு இறங்காதீங்க. இப்போ அவங்க அந்த பஸ்ஸோடைய வேகத்துக்கு, சில நேரங்களில் அந்த வேகத்துக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு புலப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒரு வேளை தவறி விழுகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அவங்களே தான் இறங்குறாங்க, அவங்க சுய விருப்பத்தோடு தான் இறங்குறது அழகாகவே தெரியுது. ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. சில விஷுவல்கள் நானும் பார்த்துருக்குறேன். அந்த ட்ரெயின் ஓடிட்டு போகிற பஸ்ஸில் இருந்தே ஓடி போய் ஏறுவாங்க, ஓடி போய் இறங்குவாங்க. யார் தெரியுமா? அந்த கடலை மிட்டாய், அந்த தண்ணி பாட்டில் விற்கக்கூடிய சில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வீதி வியாபாரிகள் மாதிரி. அவங்கள பாருங்கள், அவங்க வந்து ஓடிக்கிட்டே ஏறுவாங்க, ஓடிக்கிட்டே இறங்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அது சாதாரணமாக. இந்த பஸ்ஸாவது இந்த அளவுக்கு ஸ்லோவாக ஆயிடுச்சு, இன்னும் அதை விட வேகமாக போயிட்டு இருக்கும்போதே இறங்குவாங்க, ஏறுவாங்க. அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம் நாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத யாருமே, இப்போ இவங்க வந்து சும்மா அடியெடுத்து ஓடிட்டு போய் இறங்குறதுக்கு இப்படி ஓடி போனாலும் பரவாயில்ல, சும்மா அடியெடுத்து கீழே வச்சதோடு தான் அப்படியோ இழுத்து கீழே அவங்கள ஒரே அடியாக கீழே சாய்ச்சி விட்டுட்டு. குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். முடிந்த வரைக்கும் அவங்களையும் கவனமாக நிதானமாக, பஸ்ஸில் போய் வர நிறைய பயணம் பண்ணக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க நாட்டில். ஸ்கூல் போகிறவங்க, கிளாஸுக்கு போகிறவங்க, இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறவங்க, தயவு செய்து கவனம். அதே மாதிரி தான் பெரியவங்க, தாய் தந்தை, சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் சரி,
வெளிநாடு வாழ் சொந்தங்களே. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் வெளிநாடு சம்பந்தமான செய்திகளை போடுறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சில தகவல்கள் நாட்டில் உள்ள குடும்பங்கள் பற்றிய தகவல்கள் என்றதால தான் அடிக்கடி உங்களுக்கு இந்த மாதிரியான முக்கிய தகவல்களையும் கொண்டு வரது. தயவு செய்து உங்களுடைய வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்படி செய்தி ஒன்று பார்த்தேன், இதை நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பலாம். இல்லாட்டி அவேர்னஸ் சரி பண்ணலாம். பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி ஆகியிருக்குது, இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்றத நீங்களும் அவேர்னஸ் பண்ணலாம். அதால் எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். முடிந்த வரைக்கும் இந்த தகவலை பகிருங்க உங்களுடைய குடும்பங்களுக்கும். எல்லாரையும் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். கவனமாக இருங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.